Good morning, students. Today topic tools for genetic engineering. So what are the enzymes required for this genetic engineering? So basically two enzymes. Name one, restriction endonuclease enzyme. Second one, DNA ligase enzyme. So basically 10th standard already you learned, okay wa? So biotechnology well developed after two examination of these enzymes. So now discuss tools for genetic engineering. So restriction enzymes, then what are the microbial source, then recognition sequence, then fragments. ஸோ என்னென்ன என்சைம்ஸ் இருக்குது, அது என்ன பாக்டீரியாவிலேருந்து அந்த என்சைம் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க, ஸோ அது எந்த இடத்துல டிஎன்ஏவை கட் பண்ணும், ஸோ கட் பண்ணும்போது அதனுடைய எண்டு வந்து பிளண்ட் எண்டாக இருக்கா இல்லை ஸ்டிக்கி எண்டாக இருக்கா, ஸோ மழுகிய முனை இருக்கா அப்படின்றத பார்க்குறது தான் இதனுடைய ஒர்க்கு, ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைமுடைய மேஜர் காம்போனன்ட்ஸ். ஸோ இப்போ இதில் இன் ஆர்டர் டு ஜென்ரேட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிகுல்ஸ் certain basic tools are necessary for this process, ஓகேவா. ஸோ இப்போ ஜெனட்டிக் என்ஜினியரிங்கில் கண்டிப்பாக சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வேணும். ஸோ இப்போ அதுதான் வந்து பேசிக் டூல்ஸ் ஆர் என்சைம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன என்னதுன்னா என்சைம்ஸ், இம்பார்ட்டன்ட்லி இன்வால்வ் இன் என்சைம்ஸ், தென் வெக்டார்ஸ் அண்ட் தென் ஹோஸ்ட் ஆர்கானிசம்ஸ். ஸோ வந்து என்ன ஆர்கானிசம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அது ஹோஸ்ட்டு. ஸோ எதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ணுறோமோ அது வெக்டார்ஸ். ஸோ அதில் என்ன என்சைம் யூஸ் பண்ணுறோமோ ஸோ என்சைம்ஸ். ஸோ இப்போ இதான் பேசிக் டூல்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் என்ஜினியரிங், ஓகேவா. ஒன் என்சைம்ஸ் அண்ட் அனதர் ஒன் வெக்டார்ஸ் அண்ட் அனதர் ஒன் ஹோஸ்ட் ஆர்கானிசம்ஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்சைம் ரெக்வயர்ட் ஃபார் ஜெனட்டிக் என்ஜினியரிங் ஆர் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், ஓகேவா. ஸோ இம்பார்ட்டன்ட் என்சைம்ஸ் இந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங்கில் இம்பார்ட்டன்ட் என்சைம்ஸ் எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். செகண்ட் ஒன்று டிஎன்ஏ லிகேஸ். தேர்டு ஒன் அல்கலைன் பாஸ்பேட்ஸ். ஸோ இப்போ இதுதான் வந்து இம்பார்ட்டண்டாக 3 என்சைம்ஸ் வந்து இன்வால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். The 2 enzymes responsible for restriction the growth of the bacteriophage in Escherichia coli were isolated in the year of 1963. So in the year of 1963ல அந்த bacteriophage in bacteriophage, what is mean by bacteriophage? The bacteria affect virus, ஓகேவா. அந்த வைரஸ் அஃபெக்ட் இன் பாக்டீரியாவை வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதனால தான் என்ன சொல்லுவோம், அதை பாக்டீரியோஃபேஜ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த பாக்டீரியோஃபேஜிலிருந்து தான் நம்ம ஐசோலேட் பண்ண போகிறோம், ஓகேவா. அந்த பாக்டீரியோஃபேஜிலிருந்து என்சைம்ஸ் 2 என்சைம்ஸ் வந்து ஐசோலேட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ வந்து அது பாதுகாத்துக்காக, அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த பாக்டீரியா வந்து என்சைம்ஸை செக்ரேட் பண்ணும். அதுதான் ஃபஸ்ட்டு 1963ல் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் வாஸ் த என்சைம் which added methyl groups to DNA, ஓகேவா. ஒரு என்சைம்ஸ் என்ன அப்படின்னா ஆட் பண்ணக்கூடியது, மெத்தைல் குரூப்பை ஆட் பண்ணக்கூடியது, அதாவது டிஎன்ஏவை ஜாயின் பண்ணக்கூடியது. while the other கட் டிஎன்ஏ, ஒன்று வந்து ஜாயின் பண்ணக்கூடியது, இன்னொன்று என்னென்னா கட் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ இதுதான் வந்து மேஜராக வந்து அந்த பாக்டீரியோஃபேஜ், அந்த எசர்ச்சியா கோலைன்ற பாக்டீரியாவிலேருந்து ஐசோலேட் பண்ண என்சைம். ஏன் அந்த எசர்ச்சியா கோலையில் இந்த என்சைம் செக்ரேட் ஆகுது அப்படின்னா வைரஸ் வந்து அந்த பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணும்போது அதை பாதுகாத்துக்கிறதுக்காக செக்ரேட் பண்ணுற என்சைம்ஸ் தான் இது. அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் மாடர்ன் பயோடெக்னாலஜியை டெவலப் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ லேட்டர் வாஸ் கால்ட் அஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், ஓகேவா. ஸோ அப்போ அந்த டிஎன்ஏவை ஆட் பண்ணுற குரூப், மெத்தைல் குரூப் வந்து ஆட் பண்ணுறது, அது ஒன்று, அதுக்கடுத்தது கட் பண்ணக்கூடியது. ஸோ த லேட்டர் வாஸ் கால்ட் அ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம். இந்த கட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் பேர் தான் அது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம். A restriction enzyme or restriction endonuclease is an enzyme that cleaves DNA into fragments at or near specific recognition sites within the molecule known as restriction sites. எந்த இடத்துல அது துண்டிக்கணுமோ அந்த இடத்துல டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை கட் பண்ணி எடுக்கக்கூடியதான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸுடைய என்சைம் ஒர்க்கு. ஸோ இப்போ அந்த எந்த இடத்துல கட் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் அது ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டு, அந்த இடம் தான் அது ரெஸ்ட்ரிக்ஷன் கட் பண்ணக்கூடிய சைட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் தியர் மோட் ஆஃப் ஆக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 types. ஒன் எக்ஸோநியூக்ளியஸ் அண்ட் அனதர் ஒன் எண்டோநியூக்ளியஸ். அதனுடைய
எப்படி வந்து அது ஒர்க் பண்ணுது, அந்த எக்ஸோநியூக்ளியஸ் எப்படி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து அதனுடைய செயல்படும் விதத்தை பொறுத்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா டூவாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று என்னது அப்படின்னா எக்ஸோநியூக்ளியஸ் அண்ட் அனதர் ஒன் எண்டோநியூக்ளியஸ். இல்லை ஃபஸ்ட்டு எக்ஸோநியூக்ளியஸ் or enzymes which remove nucleotides one at a time from the end of the DNA molecule. ஓகேவா, அதாவது அந்த ஒரு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா அந்த டிஎன்ஏவோட ஒரு முனையிலிருந்து என்ன பண்ணுது அப்படின்னா நியூக்ளியோடைடை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டே போகுது. அதாவது இப்போ நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்னால் என்ன? ஸோ இப்போ வந்து ஒரு காமன் டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா அந்த டிஎன்ஏவில் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இருக்கும். அப்படி நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் அந்த பேஸ் பஸ். இப்போ பேஸ் பஸ்னால் என்ன? அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். ஸோ இப்போ இந்த பேஸ் பஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் அது நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ். இப்போ அடினைன் ஒன் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், குவானைன் ஒன் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ். இப்போ அதை தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு முனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போகிறது தான் இந்த எக்ஸோநியூக்ளியஸ் என்சைம். எக்ஸாம்பிள் BAL31. அதுக்கடுத்தது எக்ஸோநியூக்ளியஸ் 3. ஸோ இப்போ வந்து அந்த பேசிலஸ் ஓகேவா அதனுடைய ஸ்பீஷியஸ் ஜீனஸ் ஸ்பீஷியஸ் அது நம்பரை வந்து 31. அதுக்கப்புறம் எக்ஸோநியூக்ளியஸ் 3. ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த எக்ஸோநியூக்ளியஸ், அதாவது ஒரு ஃபார்ம் ஒரு எண்டிலேருந்து கட் பண்ணி போகிறது தான் இந்த எக்ஸோநியூக்ளியஸ். எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவும் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை கட் பண்ணக்கூடியது. ஸோ எண்டோநியூக்ளியஸ் or the enzyme which break the internal phosphodiester bond within the DNA molecule. ஓகேவா, இப்போ வந்து ஒரு ஹைட்ரஜன் பேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நைட்ரோஜனஸ் பேஸு, அதுக்கப்புறம் என்னது பாஸ்பேட்டஸ் குரூப்பு, சுகர் காம்பனன்ட்ஸ். இது எல்லாமே பில்டிங் பிளாக் தான் டிஎன்ஏ. ஸோ இப்போ அதில் இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் ஓகேவா, இப்போ ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னா ஒரு பிட்வீன் த நியூக்ளியோடைட்ஸ் டூ டபுள் பாண்டு அண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து அடினைனுக்கும் குவானைனுக்கும் அடினைன் தைமின் ஆல்வேஸ் பேர் வித்து டபுள் ஹைட்ரஜன் பாண்டு, 2 பாண்டு கூட தான் லிங்க் ஆகும். அதே மாதிரி குவானைனும் சைட்டோசினும் ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்டு கூட தான் லிங்க் ஆகும். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து அந்த பாண்ட் மிக்ஸ் ஆகும்போது ஸோ இப்போ அந்த பாஸ்பேட் குரூப் வந்து சுகர் கூட ஜாயின் பண்ணும். ஸோ இப்போ அந்த சுகர் ரிபோஸ் அப்படின்றதுல ஸோ இப்போ அது வந்து பாஸ்போடைஎஸ்டர் பாண்டு அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணக்கூடியதான் அந்த எண்டோநியூக்ளியஸ் என்சைம்ஸுடைய ஒர்க்கு. ஸோ 2 நியூக்ளியஸ் என்சைம்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸோநியூக்ளியஸ் அண்ட் அனதர் ஒன் எண்டோநியூக்ளியஸ். இந்த எக்ஸோநியூக்ளியஸ் வந்து ஒரு எண்ட்லேருந்து நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை கட் பண்ணி போகக்கூடியது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து BAL ஓகேவா 31 எக்ஸோநியூக்ளியஸ் 3. அதே மாதிரி எண்டோநியூக்ளியஸ் என்சைம்ஸ் வந்து ஒரு பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை கட் பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள் HIND 2 அண்ட் ECOR 1 அண்ட் PVUL 1, BAM H1 அண்ட் TAC 1. ஸோ அப்போ வந்து இதனுடைய ஸ்பீஷியஸ் அண்டு ஜீனஸ் அண்டு ஸ்பீஷியஸ் ஓகேவா. ஸோ HIND அப்படின்றது ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா, H ஃபார் ஜீனஸ் ஹீமோஃபிலஸ். அதுக்கடுத்தது IN வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஜீனஸ் ஸ்பீஷியஸ். அதுக்கப்புறம் D வந்து அதனுடைய வெரைட்டிஸ் ஓகேவா. ஸோ இப்போ அதனுடைய என்சைம்ஸினுடைய வெரைட்டிஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கிறதா. ஸோ அப்போ அது வந்து ஸ்ட்ரெயின் வெரைட்டி ஓகேவா. அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், அப்போ அதில் வந்து 1 2 3 அந்த மாதிரி ஓகேவா, அதுதான் வந்து 2. அதுக்கடுத்தது ECOR 1. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் ஆஃப் ECOR 1, எசர்ச்சியா, E ஃபார் ஜீனஸ் எசர்ச்சியா, CO ஃபார் கோலை ஸ்பீஷியஸ். அதுக்கடுத்து R1 ஓகேவா. ஸோ இப்போ அது வந்து ஸ்ட்ரெயினுடைய வெரைட்டி. அது வந்து 1, அதனோட நம்பர்ஸ் வந்து நியூமரஸ் வந்து 1 or 2 3 4 எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ அது ECOR 1. அதுக்கடுத்தது VU1, அதாவது புரோட்டியஸ் வல்காரிஸ் 1. புரோட்டியஸ் தட் இஸ் ஜீனஸ், வல்காரிஸ் அப்படின்றது ஸ்பீஷியஸ். அப்போ அது 1. ஸோ இப்போ அது PVUL ஓகேவா U1, அதாவது புரோட்டியஸ் வல்காரிஸ். அதுக்கப்புறம் BAMH1. ஸோ BAMH1 அப்படின்றது பேசிலஸ் அமைலோலிக்யூஃபேஷியன்ஸ். பேசில B ஃபார் ஜீனஸ் பேசிலஸ். அதுக்கடுத்தது AM வந்து அமைலோலிக்யூஃபேஷியன்ஸ். அதுக்கப்புறம் அதனுடைய வெரைட்டிஸ் H, அதுக்கப்புறம் 1 நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ். அது மாதிரி TAQ1 ஓகேவா. தெர்மோஃபிலஸ் அக்வாட்டிகஸ், T ஃபார் தெர்மோஃபிலஸ், AQ வந்து அக்வாட்டிகஸ் 1. ஸோ இப்போ இதுதான் வந்து எண்டோநியூக்ளியஸ் என்சைம்ஸுடைய நேம் ஓகேவா. ஸோ இப்போ அது அந்த பர்டிகுலர் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சைட்டில் தான் என்ன பண்ணுவது கட் பண்ணும். ஸோ இப்போ அதுதான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்
ஆர் மாலிகுலர் சிசர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் சொல்கிறோம், அப்படி இல்லைன்னா என்னது மாலிகுலர் சிசர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அது மாலிகுலர் சிசர் அப்படின்னா கட் பண்ணக்கூடியதான். த ஆக்டர்ஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஸோ இப்போ இதனுடைய அந்த ஆர்டிஎன்ஏ மேக் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு அடித்தளமாக செயல்படுறது எது அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம்ஸ் தான். This enzyme exists in many bacteria where the function as a part of their defense mechanism called restriction modification systems. ஓகேவா? ஸோ அந்த என்சைம்ஸ் வந்து நிறைய பாக்டீரியா வந்து நிறைய என்சைம்ஸை செக்ரீட் பண்ணுது. ஏன் அந்த என்சைமை செக்ரீட் பண்ணுது அப்படின்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ். ஸோ அந்த பாக்டீரியாவை பாதுகாத்ததுக்காக தான் அந்த என்சைம்ஸை வந்து செக்ரீட் பண்ணுது. ஓகேவா? அதுக்கு பேர் தான் அது ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ். ஓகேவா? So there are three main classes of restriction endonuclease. 3 classes இருக்கு. 1 type 1, type 2, type 3. ஓகேவா? So there are 3 main classes of restriction endonuclease enzyme: type 1, type 2, type 3, which differ slightly by their mode of actions. ஸோ அதனுடைய செயல்பாடை பொறுத்து தான் ஒன்றும் வேறுபாடு இருக்குது. ஸோ அதில் only type 2 enzyme preferred for use in recombinant DNA technology, as they recognize and cut DNA within a specific sequence typically consists of 4 to 8 base pairs. Examples, certain enzymes are given in the table. ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா இப்போ வந்து நிறைய 3 டைப்ஸ் இருக்குது. எண்டோநியூக்ளியஸ் என்சைம் என்னதுன்னா 3 டைப்பில் இருக்குது. அதில் செகண்ட் டைம் தான் மோஸ்ட்லி வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கட் பண்ணுறக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்ஸை வந்து பேஸ் பஸ், அதாவது 4 to 8 பேஸ் பஸ்ஸில் ஈஸியாக கட் பண்ணி அது நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அதனால தான் இதை மோஸ்ட்லி செகண்ட் டைப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதுதான் இந்த இது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ALU. ஸோ இப்போ ALU அப்படின்றது A ஃபார் ஜீனஸ், LU ஃபார் ஸ்பீஷியஸ். ஸோ ஆர்த்ரோபாக்டர், A ஃபார் ஆர்த்ரோபாக்டர், LU ஃபார் லியூட்டஸ். ஸோ இப்போ இதுதான் வந்து மைக்ரோபியல் சோர்ஸ். அதான் எந்த மைக்ரோப்ஸ்லேருந்து அந்த என்சைம்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆர்த்ரோபாக்டர் லியூட்டஸ்லேருந்து அந்த மைக்ரோப்ஸ் எடுத்திருக்காங்க, என்சைம்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த என்சைம்ஸ் வந்து எந்த இடத்துல கட் பண்ணும் அப்படின்னா G, அதாவது சிஜி என்ற பிளேஸில் தான் கட் பண்ணும். அப்போ எந்த இடத்துல சிஜி வந்து ரிப்பீட்டடாக சீக்வன்ஸ், இப்போ 5' ஆரம்பிச்சோன்னா 3' ஆரம்பிச்சோன்னா 5'. இது வந்து டிஎன்ஏவின்னு என்னது டபுள் ஸ்டாண்டர்ட் பாலிநியூக்ளியோடைட் செயின். 5' ஸ்டார்டிங்னா 3' எண்டு, 3' எண்டுனா என்னது 5' எண்டு. ஸோ இப்போ இது வந்து நேராக கட்டுறதால இது என்னது பிளண்ட் எண்ட்ஸ். ஓகேவா? பிளண்ட் எண்டு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஸோ டைரெக்டாக கட் பண்ணுது, அதாவது மழுங்கிய முனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து பிளண்ட் எண்டு. ஸோ அதுக்கு அடுத்தது BAMH1, the bacillus, B for bacillus, AM for amylo liquefacients, H for the sequence. ஓகேவா? ஸ்ட்ரெயின் வெரைட்டிஸ், அதோட நியூமரல்ஸ். ஓகேவா? ஸோ வந்து என்னது அப்படின்னா ஸோ அது வந்து 1. அதுதான் வந்து இது எந்த இடத்துல கட் பண்ணும் அப்படின்னா எந்த இடத்துல GG வருதோ அந்த இடத்துல டைரெக்டாக கட் பண்ணக்கூடியது. எந்த சீக்வன்ஸில் 2 GG மீட் பண்ணுதோ அப்போ அந்த இடத்துல கட் பண்ணிக்கும். ஸோ அப்போ அது ஸ்டிக்கி எண்ட்ஸ், அதாவது வந்து என்னது அப்படின்னா ஒட்டு முனை. இப்போ ஒரு காமனாக கட் பண்ணுறோன்னா அது ஒட்டாது. ஸோ அப்போ அதுவே வந்து அந்த ஒரு எல் ஷேப்பில் கட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னது ஒட்டக்கூடிய, அப்போ தான் ஸ்டிக்கி எண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது அனதர் 1 டைப் ஆஃப் என்சைம்ஸ் வந்து ECO-R1, அதாவது எசர்ச்சியா கோலை. E ஃபார் எசர்ச்சியா, CO ஃபார் கோலை, R1 வந்து என்னது ஸ்ட்ரெயின் வெரைட்டி. அதுக்கப்புறம் 1 வந்து அதனுடைய எத்தனை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, அதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் அப்படின்றதுல 1 நம்பர். அதுவும் வந்து இந்த G அப்படின்ற எந்த பிளேஸ் கிடைச்சாலும், ஸோ கைனோஷியம் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து குவானைன் எங்கே இருந்தாலும் அந்த பிளேஸை கட் பண்ணக்கூடியது அந்த ஸ்டிக்கி எண்டு. ஓகேவா? அதுவும் ஸ்டிக்கி எண்டு. அதுக்கடுத்து HAE3, அது HAE அப்படின்றது ஹீமோஃபிலஸ், H ஃபார் ஹீமோஃபிலஸ். எஜிப்டஸ் அப்படின்றது AE3, அதுவும் வந்து எந்த இடத்துல CGGC அது மாதிரி எங்கே வருதோ அந்த இடத்துல என்ன பண்ணுது கட் பண்ணக்கூடியது, அதுவும் பிளண்ட் எண்டு. அது மாதிரி ஹிண்ட். ஓகேவா? ஸோ ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா 3, அதுவும் வந்து ஏஏ எங்கே இருக்கோ அது என்ன பர்டிகுலர் சைட்டு. அப்போ அந்த எந்தெந்த என்சைமோ அந்தந்த என்சைம் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் கட் பண்ணும். அது வந்து ரிப்பீட்டட் சீக்வன்ஸ். ஒரு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா கண்டினியூஸாக சீக்வன்ஸ் இருக்கும். பட் அந்த சீக்வன்ஸில் அந்த எந்த இடத்துல அப்படின்றத அது வந்து அதனுடைய ஸ்பெசிஃபிக் சைட்ஸ், அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டு. அப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டு எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், துண்டு பண்ணி போட்டுரும். எது அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம்ஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து அதுவும் பர்டிகுலராக வந்து
பேஸ் பேர்ஸ் வந்து அதுவும் 4 to 8 பேஸ் பேர்ஸில் இருக்கும்போது கட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த டைப் 2 வந்து மோஸ்ட்லி வந்து டெக்னாலஜிக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஹிண்ட் டு ஆல்வேஸ் கட் டிஎன்ஏ மாலிகுல் at a point of recognizing specific sequence in 6 base pairs. 6 பேஸ் பேர்ஸுக்கு ஒன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டிஎன்ஏ வந்து கட் பண்ணக்கூடியது. எது அப்படின்னா ஹிண்ட் 2, அதாவது ஹியூமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா D2. அப்போ வந்து 6 பேஸ் பேர்ஸுக்கு ஒன்ஸ் கட் ஆகக்கூடியது. தி சீக்வன்ஸ் இஸ் நோன் அஸ் ரெகக்னேஷன் சீக்வன்ஸ். அப்போ எந்த 6 பேஸ் பேர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கட்டாய் கொடுக்கும். அப்போ அது ரெகக்னேஷன் சீக்வன்ஸ் சொல்கிறோம். டுடே மோர் தென் 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் தட் ஹேவ் பின் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஓவர் 230 ஸ்ட்ரெயின் ஆஃப் பாக்டீரியா வித் டிஃப்ரெண்ட் ரெகக்னேஷன் சீக்வன்ஸ். ஓகேவா? இப்போ வந்து என்னது 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து அந்த ஸ்ட்ரெயின் வெரைட்டிஸ் பாக்டீரியாவிலேருந்து 2230 பாக்டீரியாவிலேருந்து அதனுடைய வெரைட்டிஸ் கண்டுபிடிச்சி அது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத கட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து அதனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னுடைய ஒர்க்கு. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை இன்னும் கண்டினியூ இருக்குது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம்ஸ் வந்து என்னென்ன நேம் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றது இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் டூல்ஸ் ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங். அதில் 3 என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஒன்று ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அண்ட் another one DNA ligase, and another one alkaline phosphate. அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒன்று இந்த டேப்லெட் காலம் பார்த்து எழுதி காட்டுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேப்லெட் காலமும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸினுடைய அந்த 2 பேராகிராஃப்ஸ் எழுதிக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம், அதாவது மாலிகுலர் டிசீசஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.